நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ண ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தரும்போது அது இனிமே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைங்களும் அதை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு ஹாப்பியா இருக்கும். ஸோ எனக்கு வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல ஒரு 5th 6th படிக்கும் போது வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட். அப்பா ஞாபகமா வந்து அந்த பொருளை வந்து நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணேன். ஸோ அது வந்து இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, அதை வாங்கிட்டேன். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஹாப்பி ஹவுஸ் அப்படிங்கிற இந்த உண்டியல். இது வந்து ஏஜ் கூட போட்டிருப்பாங்க. ஏஜ் வந்து 3 years பிளஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்க ஒரு உண்டியல் தான். உண்டியல்னாலே தெரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் உண்டியல் அப்படிங்கிறது. ஸோ இந்த உண்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வீடும் இருக்கும். வீடு நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா, அது இல்லாம அதுல ஒரு நாய்க்குட்டி இருக்கும். இந்த நாய்க்குட்டி கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசை வந்து இந்த இடத்துல வந்து பிரஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து வச்சோம்னா அந்த நாய் வந்து வெளியே வந்து எடுத்துட்டு போயிடும், இந்த காயினை வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ இங்க வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த காயினை வந்து எடுத்துட்டு போயிடும். ரொம்ப சின்ன காயினா தான் ஈஸியா வந்து உள்ள போயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனக்கெல்லாம் எங்க அப்பா வாங்கி தரும்போது ரொம்ப காயின்ஸ் பெருசா இருந்தாலுமே நல்லா வந்து எடுத்துட்டு போச்சு. இப்போ இது வந்து ரொம்ப கிடைக்கவே இல்லை இல்லைங்களா, அது மாதிரி உள்ள போயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வாங்கிட்டு வரும்போது வரவங்க போறவங்க எல்லாருமே வந்து இல்ல காயின் வச்சு விளையாண்டே வந்து அந்த உண்டியல் வந்து ரொம்புச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த சந்தோஷமான நினைவை திரும்ப இந்த உண்டியல் வந்து எங்க வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு கொண்டு வந்திருக்கு. என் பையனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்டியல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போட்டு விளையாண்டுட்டான், ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஸோ இதுக்கு மேல வெளியே வச்சுதான் உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து உள்ள வச்சுட்டேன். ஸோ இந்த உண்டியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற சொல்லுங்க. இந்த உண்டியல் யார் வீட்டுல எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து 90s கிட்ஸ் உண்டியல், நானே வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். 20 வருஷம் கழிச்சு எனக்கு திரும்ப இந்த உண்டியல் வந்து கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி உண்டியல் கொடுக்கும்போது அவங்க வந்து காசை வந்து நம்ம சில்லற காசு கொடுத்தா கூட வேஸ்ட் பண்ணாம இதுல விளையாடணுங்கிறதுக்காக இதுல சேர்த்து வைப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு விளையாட்டுத்தனமான விஷயங்கள் ஆரம்பிச்சு அவங்கள சீரியஸா வந்து அந்த சேவிங்ஸ்ல வந்து கொண்டு போங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து சேமிப்பாங்க. தேங்க்யூ.